வந்து 11th மேக்ஸ் சாப்டர் 6ல் இருக்கக்கூடிய ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவும் ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஸ்லோப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா m tan தீட்டா, இதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் என்னென்னா m y2 minus y1 by x2 minus x1. நெக்ஸ்ட் என்னென்னா m minus coefficient of x by coefficient of y. நெக்ஸ்ட் என்னென்னா m dy by dx into x1 y1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் வந்து பார்த்தாச்சு. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் வந்து m எடுத்துக்கணும், இன்டர்செப்ட் c எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னு வரும்னா y mx plus c ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்டு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப் வந்து m, இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து x1 y1 எடுத்துக்கிட்டோம்னா y minus y1 is equal to m into x minus x1. தேர்டு ஃபார்முலா என்னென்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபார்முலா y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. இது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஃபோர்த்து வந்து இன்டர்செப்ட் ஃபார்ம். இது பார்த்திங்கன்னா a, b x by a plus y by b is equal to 1. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஃபிஃப்த்து வந்து நார்மல் ஃபார்ம். இதுனா ஆல்ஃபா ப்ளஸ் பி எக்ஸ் காஸ் டி ப்ளஸ் ஒய் சைன் டி இஸ் ஈக்குவல் டு பி. சிக்ஸ்த்து வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம். இது என்னென்னா எக்ஸ் மைனஸ் x1 by cos theta is equal to y minus y1 by sin theta is equal to r. நெக்ஸ்ட் இது வந்து p plus r cos theta r sin theta. செவன்த் ஃபார்முலா என்னென்னா ஜெனரல் ஃபார்ம். ஃபார்முலா இது வந்து ax plus by plus c is equal to 0. அவ்வளோதாங்க ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலாவும் ஸ்லோப்புக்கான ஃபார்முலாவும். ஸ்ட்ரைட் லைனுக்கான ஃபார்முலா இது, ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. ஸ்ட்ரைட் லைனில் 6 ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து 7th ஃபார்முலா.